என்ன மக்களே, ஸோ வி ஆர் பேக். எங்கே வேற எங்கேயும் இல்லை, பைக் விட்ட இடத்துக்கு. ஸோ இந்த வந்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பிளான்? குற்றாலமா? குற்றாலமா? ஸோ குற்றாலத்துக்கு போயிட்டு நம்ம வந்து லொக்கேஷன் போட்டாங்களா? லொக்கேஷன் போட்டாங்க. ஓகே ஓகே. எவ்வளோ நேரம் காமிக்குன்னு தெரியலையே. சரி வாங்க. 2 hours அவ்வளோதானா? அப்போ இழுத்துடலாம். சீக்கிரம் போயிட்டு ஒரு குளியலில் போடணும். கசன்னு இருக்குது. சரி வாங்க, இதில் பார்ப்போம், பைக்கில் பார்ப்போம். வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுலேருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நீண்ட நாள் வாழறது பெருசுல, வாழறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஹலோ மக்களே, ஸோ நம்ம கிளம்பியாச்சு. ஏன் நடக்குது? ஃப்ளாஷ் மாவா? என்னடா பண்ணுறீங்க தெரில. ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அவங்க, ஃபன் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம இங்கே ஃபன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போது வந்து இங்கேருந்து குற்றாலம் கிளம்பியாச்சு. இங்கேருந்து குற்றாலம் கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 70 something கிலோமீட்டர், 2 hours சொல்லுது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 5 kilometers பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் எடுக்கலாம், ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஓகே, ஸோ டீ பிரேக்லாம் முடிச்சுட்டு அப்படியே சர்ன்னு போக வேண்டியதான். டெஸ்டினேஷன், இந்த ட்ரிப்பு, இந்த ரைடிங், இது எல்லாத்தையும் விட இந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட ஒரு பாண்டிங், புது ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட பேசுகிறது, எல்லாத்தையும் மறந்து ஃபன் பண்ணுறது, அதெல்லாம் வேறு லெவல். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பேசியில்ல சேனலில். ஆனால் என்னன்னு தெரில, இன்றைக்கி தோணிச்சு, அதனால தான் சொல்கிறேன். வேறு லெவல். யாருன்னே தெரியாது, பேர் கூட தெரியாது, உட்காந்து கலாய்ச்சிட்ருக்கோம், உட்காந்து பேசிகிட்ருக்கோம், மரண கலாய்ச்சிட்ருக்கோம். அவனும் நம்ம பையன்தான், நம்ம பையன் மாதிரி அவனும் ஜாலியாக பேசிகிட்ருக்கான். வேறு லெவல். சவுண்டு பங்கமாக இருக்குல்ல. இந்த எக்ஸாஸ்ட் அதை பண்ணி வச்சுருக்கானு தெரில. ஸ்டாக் எக்ஸாஸ்டான்னு தெரில. பங்கமாக இருக்குது சவுண்டு. நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. இப்போ பாருங்கள், பைப்பில் நம்ம கூட வந்து வாகமன் வந்திருந்தாப்புல. சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்க்கறதுக்கு, எல்லா பைக்ஸும் ஒரே மாதிரி போகிறது. கைஸ் சடனாக பார்த்தா ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் செம்மையாக புல்லாக இருக்குது, ரைட் சைடில் காடு, இல்லை ரிவர் வேறு போகுது. வேறு லெவலில் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. எந்த ஊரியா இது? குற்றாலத்துக்குன்னா ஒரு 30 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். 35 kilometers இருக்கும். எந்த ஊரியா இது? செம்மையாக இருக்குது. இதோ பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. தென்மலை, தென்மலை ரூட்டா இது? வேற மாதிரி இலெல்லாம் வந்து விழுது. கைஸ், தென்மலை கைஸ், டேம் இங்கே இருக்குது பாருங்க. டேம் தெரியுதா? தென்மலை டேமு வேறு லெவல். தென்மலைக்கு வந்துட்டோமா? கல்லடா இரிகேஷன் டேம் ப்ராஜெக்ட். எங்கே போனோம்? ஆமாம், எங்கே போனோம்? எப்படி? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. தெரியாது. நேராவா? எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? 38 kilometers ஸ்ட்ரைட்டா? வேற லெவல். நான் தென்மலை ஊர்
அண்ணா பார்த்தேண்ணா, பாருங்க எப்படி இருக்கு. நீ வேற லெவல். இங்கேருந்து எங்கே போனோன்னு தெரியலையே. அந்த ரயில்வே ஸ்டேஷன் லெவல் ரயில்வே ஸ்டேஷன். அது முன்னாடியே கட்டினது, பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டின ரயில்வே ஸ்டேஷன். தென்மலன் போட்டாலே இந்த வே வரும், இந்த ட்ராக்கு ஃபோட்டோஸ் வரும். கைஸ், இந்த இடத்துல தான் இந்த லொக்கேஷன் சொன்னேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய வண்டி வரணும், கிளியராக தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. பாருங்கள், இந்த மலை, இந்த ரெயின் ட்ராக்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலில். கீழே வாட்டர் ஃபால்ஸ் வேறு இருக்காங்க, வேறு லெவலில். பாருங்க, ஒரு 4-5 வாட்டி இங்கே வந்திருப்பேன் இந்த ஏரியாவுக்கு. கைஸ், வழி மாறி போச்சு கைஸ். குற்றாலம் வந்துட்டு குற்றாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டேன், சுற்றிக்கிட்டு வந்திருக்கேன். நம்ம டீமெல்லாம் ஃப்ரெண்டில் போயிடுச்சு. வாங்க துரத்தி பிடிச்சிடலாம். இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது ரெசார்ட்டுக்கு, போயிடலாம். இது இல்லை கைஸ், ஏன் அவன் ஒவ்வொரு ரெசார்ட்டாக ஏறி போயிட்டுருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ, தலைவர் ஒவ்வொரு ரெசார்ட்டாக எட்டி பார்த்துட்ருக்காரு. மேப் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மக்கிட்டே இல்லை. கைஸ், we have reached our destination guys. வந்துச்சு. செமையாக இருக்கு. ஹலோ மக்களே, ஸோ மணி இப்போ 8 ஆச்சு. ஒரு 7:30 போல் ரீச் ஆனோம். ஃபோனில் பேட்ரி எல்லாம் டெட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டோம். இங்கே எல்லோரும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டீம் வந்திருக்காங்க. எல்லோரும் ரூம் கொடுத்துட்டாங்க. ஒரு ரூமில் 3 பேர். ரூமும் நல்லா இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் 5 ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய் குளிக்க போகலான்னு தான் வெளியே வந்திருக்கேன் எல்லோரும். இப்போ பார்த்துருக்கீங்களா வருண், இவர் நம்ம கூட வாகமனுக்கு வந்திருந்தார். நம்ம அந்த பைக்கில் ஸ்லிப்பாக கீழே வந்துச்சுல, அதில் ஒரு ஆள். ப்ரோ எடுக்கீங்க, நல்லா இருக்குங்க. அவர் வந்து நம்மளை பார்க்குறதுக்காண்டி, நம்ம கேங்கெல்லாம் பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காரு. நைட் இங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது முதல்ல குளிக்க போகிறோம். நாங்கள் 5 ஃபால்ஸ் போய் குளிச்சுட்டு நைட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து சாப்பிடணும். ஓகே, ஸோ செம்ம டயர்டாக இருக்குது, அது ரொம்ப டல்லாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க, நாங்கள் சர்ப்ரைஸாக போகிறோம். முன்னாடி வந்து கேமரா ஓகே, நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ 5 ஃபால்ஸ் போறோம். 18+ மாத்தாதீங்கடா. இது இப்பவுமே கட் பண்ணிடுறேன், ஃபால்ஸ்ல பார்க்கலாம். இவங்க பேசுறது கேட்டுக்கலாம். மக்களே, நான் வந்துட்டோம். டேய் யாரா மக்களே, லேடிஸ்குள்ள போயிட்டு மக்களே, லேடிஸ் போயிட்டு மக்களே, ஒரு 5 லேடிஸ் கொடுங்க பாவியடா. ஒரு ஆர்வத்துல லேடிஸ் 5 ரூபா பார்த்தா 5 ரூபா. அந்த கண்ணாடி ஒரு வேலையா? விடப்பா. ஓ செம்மையா இருக்குல்ல?
நைட் டைமு 5 அருவி 1 2 3 4 5 பாகங்களா பிரிக்கிறாரு. அப்படியே பொண்ணுங்க பக்கம் எடுக்கிறாரு. அங்க எடுக்கல, நீ இங்க வாடா. இப்போ பேசுறா. இப்போ பேசு. 5 அருவி வந்திருக்கோம். சத்தம் மட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம 5 பேரா வரல, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட வந்துருக்கோம். ஃபன் பண்றதுக்காக வந்துருக்கோம். ஆமா, அவங்க எல்லாம் பசங்கலாம் குளிச்சுன்னு இருக்காங்க. அந்த இது யாராவது வீடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் வந்துடும். அது அம்மா ஐஃபோனில் லாக் அடிக்கிறோம். இப்போ உள்ளே போயிட்டு ஃபால்ஸை குளிக்க தான் குளிக்கிறது. ஃபால்ஸில் போய் நின்று காட்ட போகிறோம். மக்களே செம்ம நைட்டு 9 மணிக்கு இவ்வளோ குளிர்ல நைட்டு டைம் நீங்க கண்டிப்பா வாங்க, செம ஃபன்னா இருக்குது இங்க. நைட்டு கண்டிப்பா வாங்க. சரி வாங்க, நாங்க போய் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஓகே ஸ்மைல். மக்களே நிறைய அடிக்க போற மாதிரி இருக்கவங்கள இல்ல, குளிச்சுட்டு செம்ம டயர்டா ரூமுக்கு போனா ரூமுக்கு கட்டிங்க கட்டலாம்ல. லேட்டாக வச்சாங்க, வச்சோடனே ஒருத்தர் வந்து பார்டர் கடை அப்படின்னாங்களா. எங்கடா இருக்குது, பக்கத்தில் தான் 7 கிலோமீட்டர் ஆடினாங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்பி ஓடி வந்துட்டோம். இருக்கிறது எங்கே இருக்கோம், ஆப்ரேஷன் இப்போ பார்டர் கடை புரோட்டா. ஓகே, பார்டர் கடை தான் சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். சூப்பர்ண்ணா. கோழி 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 2 மார்க் எடுத்து வர மாட்டேங்குது, பிச்சு லெவல். டாப் நாச். 1 மண்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மக்களே நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ மக்களே என்னன்னா ட்ரிப்பு வந்து ஃபைனலுக்கு வந்தாச்சு. நாங்கள் எல்லாம் கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். செம்ம மழை. வந்து ஏழியராக கிளம்ப வேண்டியது, மழை நல்லா டிலே ஆயிடுச்சு. காலம் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சாச்சு. நமக்கு பக்கம்தான், 3 ஹவர்ஸில் போயிடலாம் இங்கேருந்து. அதுக்கு முன்னாடியே போயிடலாம். ஸோ இதுதான், இது முடிய போகுது, ட்ரிப்பு முடிய போகுது, முடிஞ்சிச்சு. ஓகே, பட் ஹேட் அ 3 wonderful டே. சான்ஸே இல்லை, வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினது, ஊசுனது எல்லாமே லெவல். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு இதில் பார்க்கலாம். ஸோ போகிறவரில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். ஒரு செம மேட்டர்னு இது நடந்துச்சு, அதை பற்றி நான் போகும்போது சொல்கிறேன். ஓகேயா, நான் போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ vlogல கண்டினியூ பண்ணலாம். ஓகே நரேஷ் ப்ரோ, அடுத்த ரைடு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக போகிறோம். கண்டிப்பாக சரி ப்ரோ. நல்லா ஊர் சுற்றி காமிச்சிங்க. என்ன மோனி, நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு காமிச்சிட்டாரு. லோக்கல் பிளேஸஸாக கூட்டிட்டு போயிட்டு, என் வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல, தொண்டைக்கு நல்லா கரகரன்னு இருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக நேற்று ஒரு சம்பவம் பண்ணோம். அந்த நான் போகும்போது சொல்கிறேன், அந்த கதையை அவர் சொல்லுவார். அந்த சம்பவத்தில் வேறு லெவல். எங்களுக்கு சம்பவம் தெரியல, அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அந்த பசங்களுக்கு. வாழ்க்கையில் இந்த மாதிரி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி சம்பவம் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா இது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏரியாஸ் 24 ஏரியாஸ் 24 பார்த்தீங்களா, யூடியூப் சேனல் பேர் மட்டும் அப்போ மறந்துடும் எனக்கு. பேர் அவர் பேர் ஞாபகம் இருக்குது. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஏரியாஸ் 24. இதோட நானும் வந்து சென்னை போகிறேன். ஒரு அதுக்கு எப்போ மீட் பண்ணணும்னு தெரியல. அது ஒரு ட்ரிப்பு போகிறோம் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, ஸோ கைஸ் நம்ம ரயிலில் இருந்துட்டோம். ஓகே பை மக்களே. நம்ம வாகமன் ட்ரிப்பில் ஒரு வி ஸ்குவாட்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா, வண்டியில் நான் கீழே விழுந்தாங்க. பார் நினைக்கிறேன் 2 பேர், வெட்டி வருண், இன்னொரு வி எங்க
இன்னொரு வி எங்க போயிட்டானா? சரி சரி சரி, ஓகே பார்ப்போம். மக்களே, செம மழை, செம மழை, செம மழை. ஜாக்கெட்டு ஷூ எல்லாம் காலி. பேய் மழை சொல்லுவாங்களா, பேய் மழை. நான் இப்போ மழையில தான் பேசிட்டு இருக்கேன். பாருங்க, அடிச்சு பொழிக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருப்பேன். சத்தியமா வாய்ப்பே இல்லை, கையெல்லாம் வலிக்குது, உயிர் போஸ். கொஞ்ச நேரமாச்சும் நிற்கன்னு பார்த்தா நிற்கிறது, ஒரு கூட நிப்பாட்ட முடியல. எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. வண்டி வேற சேடல தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது, குண்டா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்கேன், வர வழி இல்லை. எப்படியாச்சும் போய் சேஃபாக செஞ்சிடும். தம்பி வேற கால் பண்ணா. 2 நாளாக நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செம்ம மழையாக கன்னியாகுமரியில். ஸோ பார்த்து கவனமாக தான் போகணும். கைஸ், செம்ம மழை, கையெல்லாம் நடுங்குது. இருக்கவே இல்லை, மற்ற நைட்லேருந்து மழை பெய்யுது போல். ரீச் ஆகிட்டோம். காவல் கிணறு பக்கத்தில் நிற்கிறோம். காவல் கிணறு பக்கத்தில் நிற்கிறோம். நல்லா நிற்கிற மாதிரி தெரில. இப்படியாச்சும் போய் வீட்டுக்கு சேர்ந்துடணும். எப்படி அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு தெரில. வர வழி ஃபுல்லாக தண்ணி ஃப்ளட்டு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ரோட்லலாம் வண்டி ஓட்டவே முடியலை. மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ மழை பெஞ்சிட்டு. சரி, இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே ஏதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.